அது வந்து H1. ரெண்டாவதா இருக்கிற ஹெட்டிங்கோட சைஸ் வந்து H2. மூணாவதா இருக்கிறது H3. நான் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் வந்து HTML ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஒரு ஃபைலில் வந்து கோட் எழுதணும், எப்படி வந்து அதை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல என்னென்னலாம் இருக்கும்? நான் இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு லைன் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருக்கு. ஒரு லைன் அப்ளை பண்ணணும்னா என்ன செய்யலாம்? HR ஹரிசாண்டல் ரூல். சரிங்களா? இங்க வந்துட்டு நான் HR இந்த HR டேகுக்கு ஓபன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இங்க போலாம். இங்க போறேன். I will refresh this page. Can you see the line here? அப்ப வந்து HR அப்படின்னா என்னது? It is a horizontal rule. இப்போ headings பார்த்துருக்கோம், HR tag பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இங்க வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அதை நான் ஒரு ஹெட்டிங்ல கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு ஹெட்டிங்ல கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங்ல வந்து H1. சரிங்களா? இட்டாலிக் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். மூணாவது என்னதுமா? அண்டர்லைன். அண்டர்லைன் வந்து இட் இஸ் a U tag. சரி, இதை நான் சேவ் பண்ணிடுறேன். Let me show this. Press F5. Shortcut key is F5. இங்க பாருங்க. போல்டுக்கு எப்படி இருக்கு டேக்ஸ்? உங்களுக்கு தெரியும். நார்மல் டேகுக்கும் நான் பேராகிராஃப் ஒன்று போட்டு காமிக்கிறேன். then you will find the difference. நார்மல் டேகுக்கும் போல்ட்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம பண்றது தான் போல்ட். இட்டாலிக் வந்து பாருங்க கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு. அண்டர்லைனுக்கு அந்த வேர்டு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கு. இது எல்லாமே வந்து பாருங்களேன் சேம் லைன்ல இருக்கு. பட் எனக்கு 1 by 1 டிஸ்ப்ளே ஆகும். போல்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இட்டாலிக் வந்து it has to move to the next line. அப்ப என்ன செய்யணும்? பிரேக் கமாண்ட் அப்படி இருக்கு. சோ நீங்க என்ன செய்யலாங்க? இங்க பாருங்க. இந்த இடத்துல you put for BR break. சோ இங்க நீங்க போட்டீங்க அப்படினா so break. Break. So I save this document. So you just see here, press F5. இங்க பாருங்க. ஆயிடுச்சா? ஃபைன். ஸோ அடுத்தது வேற என்ன டேக்ஸ் இருக்கும் சொல்லுங்க. நோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல சொல்லுங்க. அப்பர் கேஸ் லோவர் கேஸ். சரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ புட் ஃபார் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் சும்மா ஒரு பேராகிராஃப் டேகுக்குள்ள வந்துட்டு ஒன்று டைப் பண்ணி காமிக்கிறேன். அதோட எப்படி இருக்குன்னு அந்த இதை வந்து பாருங்க. பேராகிராஃப். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு ஐ புட் ஃபார் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட். வாட் இஸ் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் இஸ் சூப்பர்ஸ்கிரிப்ட்? H2O அப்படிங்கிறது வெப்சைட்ல டைப் பண்ணணும். H வந்து மேலே இருக்கணும், 2 வந்து கீழே, H கீழே வரணும், O வந்து பக்கத்தில் இருக்கணும். என்ன செய்யணும்? சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ஹெச்ல எந்த டிஃபரன்ஸும் கூடாது. ஹெச் அப்படியே இருக்கணும். 2 எங்க வரணும்? கீழே வரும். ஹெச் கீழே வரும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்னா சப் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இங்க பாருங்களேன், நான் முதல்ல இங்க சப் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க என்ன வரணும்? 2 வந்து எனக்கு கீழே வரணும். சப் டேக் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல O அப்படியே நான் இதை சேவ் பண்றேன். Go to this. H2O. இதே எனக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட்ல வேணும், ஒரு கண்டென்ட் நான் வந்து வெப்சைட்ல டைப் பண்றேன் அப்படின்னா இங்க x² அப்படின்னு எனக்கு வேணும். x to the power 2 வேணும். அப்போ இங்க வந்துட்டு என்ன செய்யணும்? நான் s to the power 3 வேணும்னு சொல்லி போட்டுருக்கேன். Say this.
ஓகேவா? H2O x to the power 3. சரிங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு கண்டென்ட்டை மார்க் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க சில வெப்சைட்ஸ்ல எல்லோ கலர்ல பர்டிகுலரா ஒரு இடத்துல சென்டென்ஸ் பாட்டுக்கு இருக்கும், பர்டிகுலரா ஒரு இடத்துல என்ன செய்யணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஜஸ்ட் நான் இங்க ஒரு பிரேக் டேக் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இங்க வந்துட்டு முதல்ல ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப்ல கூட நீங்க சென்டென்ஸ் கொடுக்கலாம், இல்ல நீங்க HTML கொடுத்தா அப்படியே டைப் பண்ணாவேலுமே அங்க டைப் ஆயிடும். நீங்க ஸ்கிரீன்ல நீங்க என்ன டைப் பண்ணாலுமே அங்க டைப் ஆயிடும். நீங்க பேராகிராஃப் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் இங்க ஒரு சென்டென்ஸ் இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, இந்த மில்க் அப்படிங்கறத மட்டும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். I hope this is visible for all. தெரியுதா லாஸ்ட் வரைக்கும்? Fine. Okay. Visible? Okay. இப்போ இங்க பாருங்க. Don't forget to buy milk அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ என்ன வேணும்னா, இந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். நான் இது இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு I'll show you there. நீங்க பாருங்க அப்படியே தான் இருக்கு. எனக்கு அந்த மில்க் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் என்ன ஆகணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்ப இங்க வந்துட்டு there is a tag which is known as mark. ஓகே, இந்த மில்க் மட்டும் தான் ஹைலைட் ஆகணும், வேற எதுவும் வேணாம்ல. அப்ப இந்த மில்க்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் மார்க் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. So open the tag, mark, close it. இங்க போயிட்டு open, mark, close it. இந்த இது க்ளோசிங் டேக் வந்து போடுறோம். I'll save this document. Again I'll go to the browser. Just run this. Can you see it? Okay. It's fine. So அடுத்தது இங்க இந்த இடத்துல I'll give my my favorite color is red and இருக்கு. எனக்கு ரெட் இல்ல, my favorite color is blue. அப்ப இந்த ரெட்டை வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். சரிங்களா? நான் என்னோட favorite color வந்து blue. நான் ரெட்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஓகே, நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? சில இடத்துல டெக்ஸ்ட் மார்க் பண்ணிருப்போம், சில இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணி இருக்கும். அப்போ அந்த வேர்டுக்கு முன்னாடி you need to put delete அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. You need to put like del. Fine. இங்க போயிட்டு del அப்படிங்கிற டேக் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. I save this document. ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்ணும்போது save your document. அப்பதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க போங்க, F5ங்கிற கீவேர்ட் ப்ரெஸ் பண்ணலாம், அது உங்க ப்ரௌசரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும். வரல்ஸ் நீங்க இப்படி இது பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கா? ரெட்டுங்கிற வேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிருக்குங்களா? ஓகே, ரெட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு ப்ளூ அப்படிங்கிறது. இதிலேயே இன்னும் ஸ்மால் அப்படிங்கிற ஒரு இருக்கு, ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்மால், ஸ்ட்ராங். நீங்க இப்ப டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல என்னென்ன பாத்தீங்க சொல்லுங்க. போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், பேராகிராஃப், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், மார்க், டெலிட், இன்சர்ட் அப்படின்னு போடலாம். அது ஸ்ட்ரைட்டா டைப் பண்ணாவே வந்துடும். பாருங்க, இங்க வந்து நீங்க இன்சர்ட் போட்டுக்கலாம். INS, ப்ளூக்கு முன்னாடி INS போட்டுட்டு ப்ளூக்கு பின்னாடி INS க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் சொல்லிடுறேன், பட் ஆனா அப்படியே டைப் பண்ணாவே வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸ்ட்ராங் ஒரு கீவேர்ட் இருக்கு, ஸ்மால் அப்படிங்கிறது நீங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸ் எல்லாமே நீங்க ஜஸ்ட் டேக் நேம் ஆச்சு அட்லஸ் வந்து போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தனியா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒரு வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு தேவையான டேக்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் இது சொன்னேன். என்னென்ன சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், ஸ்ட்ராங், ஸ்மால், அப்புறம் என்ன பார்த்தோம், மார்க், டெலிட், இன்சர்ட். ஸோ இது எல்லாமே இருக்கிற வரும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் கீழே வரும்.
நான் இதுக்கு கீழே வந்து HR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் அப்ளை பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஆக்சுவலாக நான் இதான் பண்ணுவோம். சரிங்களாமா? ஃபைன். ஹெட்டிங்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். Let me see for the image. Next one. Image வந்து HTML ல you have the habit of நான் இப்போதைக்கு என்னோட ஃபோல்டர்ல இந்த இமேஜ் வச்சில்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல இமேஜஸ் வந்து நான் எடுத்து வச்சிடுறேன் என்னோட ப்ராஜெக்ட்ல. இங்க பக்கத்துல you can have a folder like ஒரு ஃபோல்டர் ஒன்று எப்பயுமே this is a very good practice of creating the website. எப்பயுமே ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்கன்னா அந்த வெப்சைட்டோட நேம் என்ன, நீ என்ன ஒர்க் பண்ண போறியோ அது வந்து மெயின் ஃபோல்டர்ல போட்டுக்கும். அது உள்ள HTML போடு. சரிங்களா? HTML டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். ஆனா எப்பயுமே you should have a habit of this. இப்போ வெப்சைட்ல நான் யூஸ் பண்ண போற இமேஜஸ் எல்லாமே இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சு அதுக்குள்ள எல்லா இமேஜும் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி CSSன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். அது உள்ள CSS டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கணும். ஒரு வெப்சைட் ஒருத்தவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த மெயின் ஃபோல்டர் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நீங்க எப்ப ஒர்க் அவுட் பண்ணாலுமே ஒரு ஃபோல்டர்ல அது என்ன ப்ராஜெக்டோ ப்ராஜெக்ட் நேம் போட்டுட்டு உள்ள வந்து நீங்க வந்து ரெண்டு ஃபோல்டர் வந்து வச்சுக்கணும். ஒன்னு வந்து இமேஜஸ், இன்னொரு CSS. நம்ம இப்போ CSS யூஸ் பண்ணல, பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போ இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து அதை கிரியேட் பண்ணிட்டேன். அதுல வந்து I want to put some images inside that. இப்போதைக்கு என்கிட்ட இமேஜஸ் இல்லாம இருக்கு. Let me image tag ஒர்க் பண்றதுனால I want to take some images. I'll go here. I'll take the image from the brochure. Fine. I want Google image. Okay. எனக்கு இந்த G வேணும். Fine. Google image ஒன்று எடுத்துக்கிறேன். G அப்படிங்கிற இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். I'll save images. நான் என்னோட ப்ராஜெக்ட்ல நான் போய் சேவ் பண்ணிக்கிறேன். HTML ப்ரோக்ராம்ங்கிறது என்னோட ப்ராஜெக்ட். அது இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வச்சிருக்கேன். நான் இந்த ஃபைல் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து JPG இருக்கு. நான் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஃபைல் நேம் மட்டும் கூகுள் மாத்திக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் எனக்கு ஒரு யூடியூபோட இமேஜ் வேணும். நான் போயிட்டு ஓகே ஐ வில் டேக் திஸ் symbol. Okay, save பண்ணிட்டேன். அவ்வளவுதான். I have two images. நான் என்னோட folder open பண்ணி காமிக்கிறேன். So this is my folder. So பாருங்க, என்னோட project images அப்படிங்கிற folder இருக்கு. இந்த images அப்படிங்கிற folderல இங்க பாருங்க. This is an image I have downloaded, right? So இதை வந்து நான் இப்போ என்னோட இமேஜ்ல அங்க அட்டாச் பண்ண போறேன். So I will go to my document. So this is my document. இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். For image attach பண்றதுக்கு there is a tag which is known as image. Fine. So I'll put visible இருக்கா? லாஸ்ட் ஒருவேளை visible இருக்குங்களா? Fine. So இங்க வந்து image அப்படிங்கிற tag ஓபன் பண்ணிக்கோங்க.
இங்க வந்துட்டு இமேஜ் கிட்ட இங்க பாருங்க சோர்ஸ். இந்த சோர்ஸ்ல தான் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இமேஜ் என்ன நம்ம வச்சிருக்கோமோ அதை கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். என்னோட இமேஜ் எதுல இருக்கு? இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. டபுள் கோட்டேஷனுக்குள்ள தான் போகணும். இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள வாட் இஸ் மை இமேஜ்? நேம் இஸ் கூகுள். அது என்ன ஃபைல்னா .jpg. உங்களுக்கு ஃபைல் நேம் தெரியலாம், இட் இஸ் a good practice. நேரா போய் இமேஜை வந்துட்டு காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. யூ டோன்ட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ். சரியா? இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்றேன். இப்படி வெளியில போய் தனியா க்ளோஸ் பண்ணலாம், இல்ல இங்கேயே இப்படி க்ளோஸ் பண்ணலாம். வெளில போயிட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணலாம், இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம். நீங்க இந்த ஸ்லாஷ் வந்து போட்டு நான் இப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ யூ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ. சில கமெண்ட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது சேவ் பண்றேன். I'll go here. This is my program. Yes. இமேஜ் வந்துருச்சா? இதுக்கு ஹைட் விட்த்லாம் நம்மளே செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் எனக்கு பெருசா வேணும் அப்படின்னாலும் நான் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இமேஜ் எனக்கு வந்து எனக்கு சின்னதா வேணும் அப்படின்னாலும் நான் என்ன செய்யலாம்? சின்னதா. இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து அந்த ஹைட் வந்து எனக்கு சரியா இருக்கு, நோ ப்ராப்ளம். Let it be as it is. Fine. Fine. So இதே மாதிரி I want another image. இன்னொரு இமேஜ் என்னதுமா? YouTube. I just copy this command. நீங்க இந்த வெப் டிசைனிங்ல நிறைய காப்பி அண்ட் பேஸ்ட் கமாண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுவீங்க. ஃபைன். இங்க வந்து நான் போட்டிருக்கிறது வந்து இட் இஸ் YouTube. நான் எல்லாமே ஸ்மால் கேஸ்ல தான் வச்சிருக்கேன் to avoid confusions. ஆனா இது என்ன இமேஜ்னா it is PNG. Okay. I'll save this document. Once again go there. Refresh the page. Yes, I got it. That's all. இதுல இமேஜ்ல ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வேணா கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜ்ல இமேஜஸ் நாட் ஃபவுண்ட்னு ஒரு டெக்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா அந்த இமேஜ் சரியா லோட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா அது என்ன மாதிரி இமேஜ்னு ஹிண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம இது ஒரு லோகோ, இது ஒரு ஃப்ளவர் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்ல இந்த இமேஜ் லோட் ஆகலன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் மாதிரி ஒரு டிஸ்ப்ளே. எரர் மெசேஜ் சொல்ல முடியாது, இட் இஸ் லைக் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு தி யூசர். யூ கேன் சே இங்க பாருங்க alt. இந்த இடத்துல நான் வந்துட்டு நான் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும், இமேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். அதாவது இப்போ இந்த இமேஜ் கரெக்டா இருந்ததுன்னா இந்த மெசேஜ் வராது, ஏன்னா கரெக்டா லோட் ஆகிடும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கூகுள்ல ஒரு எடுத்துடுறேன். இப்போ இந்த இமேஜ் லோட் ஆகுமா? இது லோட் ஆகாது. ஃபைன். ஸோ ஐ கோ ஹியர், ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். இந்த இமேஜ் லோட் ஆகல, என்ன மெசேஜ் வந்திருக்கு கீழே? இமேஜ் நாட் ஃபவுண்ட். இப்போ இதுல வருதா? இதுல நான் கொடுக்கல, இது கொடுத்தாலும் வராது. இப்போ இதே டயக்ராம்ல நான் அந்த கூகுள்ல ஒழுங்கா போட்டுறேன். ஒரு எழுத்து மாறினாலும் அந்த இமேஜ் லோட் ஆகுது. அந்த இமேஜோட நேமை நீங்க ப்ராப்பரா இங்க மர்ஜ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இமேஜ் லோட் ஆயிடுச்சா? இது மேல நான் வைக்கிற இமேஜ் நாட் ஃபவுண்ட் வருதா? ஏன் அப்படின்னா இட் இஸ் an alternative text. அது இல்லாத நேரத்துல இது டிஸ்ப்ளே ஆகும். அது ப்ராப்பரா லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். அது ஒரு ஃப்ளவர் இமேஜ், இல்ல அது ஒரு லோகோ அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஃபைன், புரியுதா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னது? இட் இஸ் a link. அதுக்கு முன்னாடி I close this. இது என்னது? ஹெச்ஆர்னா என்னது? ஹாரிசான்டல் ரூல். என்ன பண்ணும்? சும்மா லைன் அப்ளை பண்ணும். இப்போ நான் என்ன உங்களுக்கு டீச் பண்ண போறேன்னா லிங்க். லிங்க் என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் a normal text. The text will carry for a link. அதை கிளிக் பண்ணும்போது it will take you to the another page. Okay? இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா there is a tag which is known as anchor tag. இது என்ன டேக்மா? anchor tag. So இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். I'll put a anchor tag. A ஓபன் பண்ணிட்டேன். இந்த எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படிங்கறத வந்து இங்க தான் கொடுக்கணும். சரிங்களாமா?
நான் வந்துட்டு இங்க ஒரு வெப்சைட் லிங்க் எல்லாம் இப்போ நம்ம வந்து கொடுக்கலாம். இங்க நான் வந்து இப்போ நான் ஒரு சிஸ்கோ வெப்சைட் போகணும். ஸோ எனக்கு வந்து this is my வெப்சைட் அங்கே போகணும். நான் அங்கே வந்து கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட்டுக்கு வரணும். எனக்கு முதல்ல இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வெப்சைட் அட்ரஸ் தெரியாது. நான் போய் இந்த அட்ரஸை முதல்ல காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னோட கோடிங் பேஜ் போயிடுறேன். இங்கே பாருங்க, இதுதான் hrefs. நீங்கள் எங்கே மூவ் ஆன் பண்ணணுமோ எனக்கு இங்கே பாருங்களேன், நான் வந்துட்டு இங்கே ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க எனக்கு என்ன வேர்டு வேணும்னா சிஸ்கோ அப்படிங்கிற வேர்டு வேணும். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். கோ ஹியர், ரீஃப்ரெஷ் யுவர் ப்ரோக்ராம். சிஸ்கோங்கிற நேம் வந்திருக்கா? ஆங்கர் டேக்ல போட்டிருக்கிறதுனால ஒரு அண்டர்லைன் காமிக்குதா? இதை கிளிக் பண்ணா எங்கேயும் போறதுக்கான கோட் நான் கொடுக்கல, அதனால அது இதே பேஜ்ல இருக்கு. இப்போ நான் இங்க போயிட்டு ஐ வில் புட் திஸ் அட்ரஸ் எங்க போடணும்? hrefs குள்ள போட்டுறணும். ஆங்கர் டேக் இதுதான் வந்து சின்டாக்ஸ் hrefs. இதுக்குள்ள டபுள் கோட்டேஷன் குள்ள நீ எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த வெப்சைட்டோட அட்ரஸை கொண்டு வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்க போட்டுரும். அவ்வளவுதான். சரியாமா? இங்க நீங்க போட்டீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு I go here, I refresh this page. இங்க பாருங்க, நான் சிஸ்கோ கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, அதே பேஜ் தான் இருக்கேன். நான் வேணா மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, மற்ற டேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ பேக் கிளிக் பண்றேன், என்னோட ஃபார்ம் வரும். கிளிக் பண்ணேன்னா go to the next page. அதே இதில் அந்த வெப்சைட் மூவ் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு சிஸ்கோ போகணும், எனக்கு இன்ஃபோசிஸ் வெப்சைட் போகணும், எனக்கு இங்கே ஃபேஸ்புக்கில் போகணும், இன்ஸ்டாகிராம் போகணும்னா இதே தான் இங்கே இருக்கு இல்லையா? இதை காப்பி பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கோ. இங்கே சிஸ்கோ கொடுத்தியா, அடுத்தது என்ன எதுக்கு போகணுமோ அதோட பேரை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதோட அட்ரஸை hrefs கொடுத்துரு, முடிஞ்சிச்சு. கிளியரா? புரியுதாமா? ஃபைன். இதுலயும் இப்போ நமக்கு அந்த ப்ரௌசர் அதே விண்டோலயே ஓபன் ஆச்சு. என் ப்ரோக்ராம் இருக்கிற விண்டோலயே ஓபன் ஆச்சு. நான் பேக் கொடுத்து வர வேண்டியதா இருக்கு. எனக்கு அங்க ஓபன் ஆகாது, பக்கத்துல இருக்க டேப்ல ஓபன் ஆகும். நான் சொல்றது புரியுதா? இந்த சிஸ்கோ வந்து ஒரு நியூ டேப்ல ஓபன் ஆகும். அப்போ டார்கெட் அப்படின்னு ஒன்று ஈக்குவல் டு blank பக்கத்து சைட்ல ஓபன் ஆகுதா? ஓகே, என்னோட பேஜ் இது. நான் இதை கிளிக் பண்ணோடனே ஒரு டேப் ஓபன் ஆகிட்டு அங்க வந்து சிஸ்கோ வெப்சைட் லோட் ஆகுது. புரியுதுங்களாமா? கிளியர்? ஸோ இங்க வந்து என்னன்னு கொடுக்கணும்னா டார்கெட் பிளாங்க்னு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? இங்க டார்கெட் பிளாங்க்னு கொடுத்ததுனால என்ன செஞ்சிருச்சு, அந்த வெப்சைட்ல ஓபன் ஆகல. இட் இஸ் ஓபனிங் த நியூ டேப். ஃபைன். புரிஞ்சுதா? இப்போ இதுவே நான் என்ன செய்ய போறேன்னா, ஏற்கனவே இமேஜ் போட்டிருக்கோம்ல, எங்க போட்டிருக்கோம்? இதுதான் நம்மளோட இமேஜ் டேக். உங்களோட வெப்சைட் எல்லாம் அந்த யூடியூப்னு ஐகான் இருக்கு, அது கிளிக் பண்ணா யூடியூப் எடுத்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட நான் தேடணும் இல்லையா கூகுளில் யூடியூப் இமேஜஸ்லாம் என்னோட யூடியூப், அந்த யூடியூப் அந்த இப்போ நமக்கு இங்கே வந்து யூடியூப் இருக்கு பாருங்க. யூடியூப் இருக்கு. இந்த யூடியூபை கிளிக் பண்ணா எனக்கு எங்கே போகணும்னா யூடியூப் போகணும். இந்த ஜியை கிளிக் பண்ணனா எனக்கு எங்கே போகணும்னா கூகுள் போகணும். ஆனால் இப்போ இது லிங்க் இல்லை. டெக்ஸ்ட் மட்டும்தான் லிங்கை கேரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீ எது கூட வேணாலும் லிங்க் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்யணும், இமேஜ் கூட எனக்கு இந்த இந்த லோகோ கிளிக் பண்ணா அந்த வெப்சைட் எடுத்துக்கணும். புரியுதாமா? இப்போ என்ன செய்யணும்,
இமேஜ்ங்கிற டேகுக்கு முன்னாடி ஆங்கர் டேக் ஓபன் பண்ணும். இமேஜ் டேக் எண்ட் ஆகிறதுக்கு பின்னாடி ஆங்கர் டேக க்ளோஸ் பண்ணும். சரிமா? இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா this is my image. இங்க ஆங்கர் டேக் ஓபன் பண்ணிக்கலாமா? beginningல தான் ஓபன் பண்ணணும். இங்க போயிட்டு I'll open the anchor tag. ஓகே, h reference கொடுத்துட்டு இங்க ஆங்கர் டேக் ஓபன் பண்ணிருக்கேன். எங்க க்ளோஸ் பண்ணணும்? அதோட எண்ட்ல போயிட்டு ஆங்கர் டேக க்ளோஸ் பண்ணணும். ஓகேவாமா? see எண்ட்ல ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணிருக்கேனா? இமேஜோட பிகினிங்ல ஆங்கர் டேக் ஓபன் பண்ணிருக்கேன். அந்த லைனோட எண்ட்ல புரியுற மாதிரி நான் அடுத்த லைன் வேணா போடுறேன். இப்ப பாருங்க, you see this ஆங்கர் டேக் வந்து இங்க ஓபன் ஆயிருக்கு. எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. நடுவுல என்ன போட்டிருக்கேன்? இமேஜ் டேக் வந்து போட்டிருக்கேன். கிளியர்மா? இப்ப இந்த இடத்துல நான் இங்க பாருங்க h reference is empty. நான் எதுவுமே போடல. இது எங்கேயுமே போகாது. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நான் ஒரு கூகுளோட வெப்சைட்டை கொண்டு வந்து போடலாம். உங்களுக்கு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா அது HTTP-ல இருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது பெஸ்ட் வே. அதை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த h reference-குள்ள இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரியே இங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா YouTube போட்டு விட்டுட்டு go to this நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோ, இங்க கொண்டு வந்து நான் வந்து வெயிட் இதுக்கு நான் இன்னும் காப்பி பண்ணி போடல இல்லையா, நான் அதை போட்டுக்கிறேன். செகண்ட் ஒன் யூடியூபுக்கு இன்னும் ஆங்கர் லிங்க் போடாமல் வச்சிருக்கேன். ஆங்கர் லிங்க் கொடுக்குறேன். இந்த யூடியூப் ஓகேமா? நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இத பாருங்க, கூகுளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆங்கர் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன், அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிட்டேன். சிமிலர்லி வந்து பாருங்க யூடியூப் இது வந்து இமேஜை கொண்டு வந்து லோட் பண்றதுக்கு இந்த லைன் முன்னாடி பின்னாடி என்ன செஞ்சுட்டேன், ஆங்கர் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். லெட் மீ சேவ் திஸ் ஃபைல் ஃபர்ஸ்ட். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்க ப்ரோக்ராம் போலாம். ரீஃப்ரெஷ் திஸ் பேஜ். இப்போ நம்ம கூகுளை கிளிக் பண்ணலாம். நான் இங்க எதுவுமே இல்லை இப்போதைக்கு, சரிங்களா? ஐ க்ளோஸ்ட் எவ்ரிதிங். இப்போ கூகுளை கிளிக் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் டேக்கிங் மீ டு த கூகுள் வெப்சைட். போறோம். கம் பேக். ஐ கிளிக் ஃபார் யூடியூப். இட் இஸ் டேக்கிங் மீ டு த யூடியூப் வெப்சைட். கிளியர்? புரியுதா? ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? Tell me. Headings, text formatting, image, links. Last link பார்த்தலாமா? சட்டுன குயிக்கா லிங்க் பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல என்னென்ன டைப்ஸ்? லிஸ்ட் என்னன்னா ஒரு வெப்சைட்ல எனக்கு ஆர்டரா லிஸ்ட் அவுட் பண்ணணும் சில விஷயங்கள். ஒரு 10 பாயிண்ட், நம்பர் 1 2 3 10 பாயிண்ட் நான் வந்து வெப்சைட்ல போடணும், சரிங்களா? இல்ல புல்லட் பாயிண்ட்ஸ்ல போடணும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா we can go for list.
ஓகேவா? நான் ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுக்கிறேன். லிஸ்ட்டுக்கு வந்து டேக் என்னது? எல்ஐ லிஸ்ட். லிஸ்ட்டுக்கு வந்து டேக் வந்து எல்ஐ. லிஸ்ட்ல வந்து 3 டைப் இருக்கு. என்னது? ஆர்டர், அன்ஆர்டர், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு லிஸ்ட் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஆர்டர் லிஸ்ட். சரிங்களா? ஐ வில் கிவ் தி ஹெட்டிங் லைக், நான் முதல்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? H1ல சும்மா என்ன ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஆர்டர் லிஸ்ட். சரிங்களா? சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஆர்டர் லிஸ்ட் அந்த பேர்ல என்ன இருக்கு? O and L. அதானே? ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் O, லிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் L, OL. டேக் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு டேக் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் OL. OL ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். This is OL. Okay. இங்க I open the order list. இது உள்ள லிஸ்ட். எல்ஐங்கிறது என்னதுமா? திஸ் லிஸ்ட். இதெல்லாம் நான் சும்மா கம்ப்யூட்டர் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்படி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல அப்படி தள்ளி தான் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? நான் சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் இந்த ஒரு 4 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாமா? நீங்க பாருங்க ஆர்டர் லிஸ்ட் எப்படி இருக்கு. நான் எதுவுமே கொடுக்கல, ஆனா எப்படி வந்திருக்கு? 1 2 3 4 5ங்கிறது டிஃபால்ட்டா எப்படி வந்திருக்கு? ஆர்டர் லிஸ்ட் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதே வந்து எனக்கு இப்படி வேண்டாம், நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுல டைப் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. இது டிஃபால்ட்டா இப்போ 1 2 3 எடுத்துருக்கு. எனக்கு 1 2 3 வேண்டாம். I want ABC. நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டைப் A. அதுவும் கேபிட்டல் A கொடுத்துருக்கோம்ப்பா. ஓகேவா? ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க. ஓகேவா? ஏன் சொல்லியிருக்கீங்க வச்சுக்கீங்க. ஓகேவா? இதுவே வந்து நீங்க ஸ்மால் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி வரும்? நான் இதை பேஜை ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க ABCD ஸ்மால் ஏல வந்துருக்குங்களா? இப்போ இதுவே வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு பாருங்களேன், இதை வந்து இன்னும் கேபிட்டல் ஐல கொடுக்குறேன். கேபிட்டல் ரோமன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? வியூ ஆகுதா? கேபிட்டல் ஐல கொடுத்தா எப்படி வருது? இதே நீங்க ஸ்மால் ரோமன் லெட்டரும் நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க பாருங்க, புரிஞ்சுதாமா?
ஓகேவா? பார்த்ததுக்கு பேர் என்னது? ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் என்ன டேக் போடணும்? OL அப்படிங்கிற டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். உள்ள லிஸ்ட் வந்து எல்லாமே எல்லை தான். போட்டு என்னென்ன டைப்லாம் பார்த்தோம்? டிஃபால்ட்டா நம்பர்ஸ் வரும். டைப் ஆல்பபெட்ஸ் கொடுக்கலாம், ரோமன்ஸ் அது கொடுத்து நீங்க படிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம்? ஆர்டர் லிஸ்ட்னு சொல்றோம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா அதேதான். என்னது? UL. நான் இப்ப இந்த இடத்துல OL ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குல்ல, நான் U மாத்திக்கிறேன். நான் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க எப்படி வந்துச்சு. ஓகே, புரியுதாமா? அன்ஆர்டர் லிஸ்ட் என்ன? டிஃபால்ட்டா அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி லோட் ஆகுது? டிஸ்க். இதுக்கு பேர் என்னன்னா டிஸ்க் டைப் சொல்லுவாங்க. டிஃபால்ட்டா இதான் லோட் ஆகும். எனக்கு இல்ல இப்படி வேண்டாம், I want to change something. அப்ப ஈவோட பக்கத்துல என்ன போடணும்? டைப் ஈக்குவல் டு எனக்கு சர்க்கிள் வேணும். இங்க பாருங்க, சர்க்கிள் வந்திருக்கா? வந்திருக்காமா? டிஃபால்ட்டா டிஸ்க் இருக்குது, சர்க்கிள் போடுறீங்க, சர்க்கிள் வந்துருக்கு. இப்ப இதே இடத்துல you can put for square. ஓகே, இதுதான் என்னதுமா? அன்ஆர்டர் லிஸ்ட். லிஸ்ட்ல இப்போ ரெண்டு டைப் பார்த்தாச்சு. ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம், அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம். ஆர்டர் லிஸ்ட்ல நம்பர், ஆல்பபெட் அண்ட் ரோமன்ஸ். அன்ஆர்டர் லிஸ்ட்ல டிஃபால்ட்டா டிஸ்க் இருக்கும். we have three types in this: disk, circle or another square. இதோட லிஸ்ட் ரெண்டு டைப் முடிஞ்சிருக்கு. மூணாவது we have for the description list. Description list, what is the first name of that? அப்ப என்ன tag வரும்? DL. Ordered list na? Unordered na? Description list na? அவ்வளவுதான். Good. I hope you will remember the tags. Bye. சரி, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா DL அப்படிங்கிற tag போட்டுக்கலாம். So similarly நான் இங்க DL tag க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல I have
டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிஎல் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் நம்ம சொல்ற மாதிரி HTML அதுக்கு என்ன டெஃபினிஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெஃபினிஷன். ஸோ இது வந்து நான் சேவ் பண்றேன். லெட் மீ ஷோ ஆன் திஸ். இதை பாருங்க HTML அது கீழே பாருங்க. ஏதோ ஒரு டேக் க்ளோஸ் ஆகாம இருக்கு, அதனால சைட் பை சைடு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. OL டேக் க்ளோஸ் ஆகலங்களா? இங்க திஸ் ஒன் வேற ஏதாச்சும் டேக் க்ளோஸ் ஆகாம இருக்கா? எஸ் ஃபைன். இப்போ பாருங்க ஓகேவா? டேக் க்ளோஸ் ஆகாம இருக்கு அப்படின்னாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூ வில் ஹேவ் சம் எரர். புரியுதுங்களா? இப்போ எப்படி டிஸ்ப்ளே ஆகுது? இதுக்கு பேரு தான் வந்துட்டு என்னது? டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். சரிங்களா? இப்போ நான் இதே டேக் அடுத்தது I will say this one as HTML போட்டா இல்லைங்களா? நான் என்ன போடுறேன் அப்படின்னா இது ஜாவான்னு போடுறேன். இது என்னது? இட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைங்களா? Okay, I'll save this and refresh this. Can you see this? Okay. தெரியுதாமா? ஓகே, இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஸோ லிஸ்ட் முடிஞ்சது. ஸோ மெயினானதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. சரிங்களா? லிஸ்ட்டு, லிங்க்கு, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகுது சில ப்ரோக்ராம்ஸ் வந்து அதை ஷோ யூ. லைக் இப்போ உங்களுக்கு புரியும் HTML ஸ்ட்ரக்சர். இனிமேல் நான் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்படி லைவாக காமிச்சு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். I will show you the output first. Can you see this? Hey, வீடியோ வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க நல்லா டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஒரு வீடியோ வந்து பேஜ் லோட் ஆனோடனே என்கிட்ட எந்த பர்மிஷன் கேட்கல, அதுவா ரன் ஆகுது. இன்னொரு வீடியோ நான் பெர்மிஷன் கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணுது. நான் இப்போ ஒரு பிளேன்னு கொடுத்தா மட்டும்தான் this video will starts to play. புரியுதுங்களா? ஓகே. நீங்க நிறைய வெப்சைட்ல பாப்பீங்க, அபிஷியல் வெப்சைட்ல சில பேஜ் வந்து லோட் ஆனாலே சில வெப்சைட் வந்து அதுல இருக்கிற வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். சிலது வந்து என்ன பண்ணும், யூடியூப்ல நீங்க வந்து ப்ளே கொடுக்கும்போது ரன் ஆகும். சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ போத் யூ கேன் டு இட். ஒரே லைன் கோட் தான். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு நான் என்னன்னா, நான் ஒரு சின்ன வீடியோ ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணி நான் இதில் போட்டுட்டேன். அதனால வந்துட்டு எனக்கு I will show you where the file is. இது ஒரு பாருங்க, fish.mp4 KBல தான் இருக்கு. இது பாருங்க, நான் டெமோ காமிக்கணுங்கிறத சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி நான் இங்கே போட்டு வச்சுக்கிட்டேன். கேபியில் வச்சுருக்கு, சின்ன ஃபைலை ஒன்று போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ எங்கே இருக்குன்னா, என்னோட HTML ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இதுவும் இருக்கு. வேற எங்கேயும் நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போடலை. HTML ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்கு. இப்போ நான் இதுதான் என்னோட ஃபைல், வீடியோன்னு இருக்கு பாருங்க. திஸ் இஸ் மை ஃபைல். நான் இதை வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஐ வில் ஓப்பன் இன் Notepad++. ரொம்ப தான் கோட் இருக்காது, ஒன் லைன் கோட் அவ்வளோதான். யூ கேன் அட்டாச் த வீடியோ இன் யுவர் வெப்சைட். லெட் மீ ஷோ தட். வந்து இருக்கும் மேக்ஸிமைஸ் திஸ் விண்டோ. பாருங்க, ஒரு வீடியோ வந்து இதான் கோடு. ஒண்ணுமே கிடையாது வீடியோ. அந்த வீடியோட விட்டு
அந்த வீடியோவோட விட்த் செட் பண்றேன். எனக்கு வந்து ஸ்க்ரீன்ல இவ்வளவு பெருசு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுனால விட்த் வந்து என்ன செஞ்சுட்டேன், ஹைட்னா இதை ஸ்பெசிஃபை பண்ணணும், வீடியோட ஹைட்டு. விட்த்னா இதை ஸ்பெசிஃபை பண்ணணும், இது வந்து விட்த். நான் இமேஜுக்கே நீங்க ஹைட் அண்ட் விட்த் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அட்ரிபியூட் ஹைட்டு செட் பண்ணிக்கலாம், எனக்கு ஒரு இமேஜ் எவ்வளோ ஹைட்ல டிஸ்ப்ளே ஆகணும், எவ்வளோ விட்த்ல டிஸ்ப்ளே ஆகணுங்கிறது நீ வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோவோட விட்த் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க இதுதான் சோர்ஸ். எங்க இருந்து அந்த வீடியோ கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம், அது நான் இதை பார்த்து இமேஜுக்கு எப்படி நீங்க சொன்னீங்க, இமேஜ் சோர்ஸ்ல சொன்னீங்க பாத்தீங்க. நீங்க வந்து அந்த வீடியோ டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட விட்த் மட்டும் நான் சொல்லிட்டேன். நீங்க பாருங்க சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சோர்ஸ் வந்து நான் எந்த HTML ஃபைல் வச்சிருக்கேனோ அங்கேயே தான் என்னோட வீடியோ இருக்கு, என்னோட வீடியோ ஃபைலும் இருக்கு. அதனால நான் இதை ஃபோல்டருக்குள்ள வச்சிருந்தேன். இமேஜஸ் வந்து நான் ஃபோல்டருக்குள்ள வச்சிருந்தேன். அதனால அந்த ஃபோல்டர் நேம் சொல்லி அதுக்கப்புறம் என்னோட ஃபைல் நேம் சொன்னேன். இங்க HTML-ம் ஃபைல் நேமும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா என்னோட வீடியோ பேர் வந்து ஃபிஷ், அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .mp4 ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டேன். இப்போ அவ்வளவுதான். இதே கூட தான் காப்பி பண்ணி கீழேயும் பேஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க ஒரே ஒரு இதுதான் இது பண்ணிருக்கேன். இங்க நான் ஹைட் விட்டு நான் இங்க சொல்லியிருக்கேன், அவங்க என்ன ஹைட் வேணுமோ ஒரு வீடியோ உனக்கு உன் இஷ்டம், ஒரு வெப்பேஜ்ல நீ எப்படி வேணாலும் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், ஹைட் விட்டு நீ செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், ஆட்டோ பிளே மியூட் பண்ணிட்டேன், சரிங்களா? மியூட் பண்ணிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா அந்த பேஜ் லோட் ஆகும்போது என்ன ஆயிடும், உங்களுக்கு வீடியோ வந்து பிளே ஆக ஆரம்பிச்சு. See here, this is my first image, first video file. நீங்க வந்து பாருங்களேன் ஆட்டோ பிளே எனேபிள்ல இருக்கு. நான் போய் இதை கிளிக் பண்ணும்போது தான் என்ன ஆகும், இந்த வீடியோ வந்து என்ன ஆகும், பிளே ஆகும், சரிங்களா? வேணாம்னா நான் பாஸ் பண்ணிக்கலாம். இங்க எனக்கு ஆப்ஷனே கிடையாது, தானா பிளே ஆக ஆரம்பிச்சு. ரெண்டுத்துக்கும் ஒரே கோட் தான், அந்த இடத்துல ஆட்டோ பிளே ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. This is how you can load the video into your HTML website. வெப்சைட்ல லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? Fine. I want to show. இது புரியுது இல்லப்பா? Any doubts in this? Any doubts in this? இது வரைக்கும் நடந்தது புரியுதுங்களா? Fine. I want to go show for one more thing which is known as frames. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெப்சைட்டை, இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு வெப்சைட்டோட பேஜ். இதை நான் எப்படி டிவைட் பண்ணிருக்கேன்னா ரெண்டா டிவைட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். எனக்கு ஒரே வெப்சைட்ல ரெண்டு பேஜ் வந்து விசிபிள் பண்ணணும். இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இது வந்து டேபிள். இது எத்தனாவது ப்ரோக்ராம் என்னோட ஃபோல்டர்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது இந்த ப்ரோக்ராம் போட்டு பாருங்க, ப்ரோக்ராம் 7 table.html. நான் இதோட கோடை காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணது ஃப்ரேம்ஸ் இல்லைங்களா, இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் விட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ கோட் பாருங்க, இப்போ பாருங்க நான் வந்து பாருங்களேன் ஃப்ரேம் செட் காலம் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன், 50% 50% டிவைட் பண்ணியிருக்கேன். இப்படி டிவைட் ஆகுது. காலமாக டிவைட் பண்ணியிருக்கேன், ரோவாகவும் டிவைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா மேலே ஒரு ஸ்க்ரீன்ல மேலே ஒரு விண்டோ, அந்த விண்டோல பாதி வந்து கீழே ஒரு விண்டோ இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க இதை வந்து காலம்னு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி டிவைட் சைட் பை சைடு வந்து டிவைட் ஆயிடுச்சு. காலம்ல 50-50% ஒரு ஸ்க்ரீனா பாதியா பிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கோட் கொடுத்துருக்கேன். 50% 50% ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவே வந்து ஃப்ரேம் செட் வந்து ரோஸ்ல பிரிக்கணும்னாலும் பிரிச்சுக்கலாம். நான் இதை பாருங்க ரோஸ்ல பிரிச்சு சேவ் பண்ணிட்டேன். I'll move here, I'll just see here. ஒரு ஸ்கிரீனை பாதியா அப்பர் பாட்டம் பாதியா இப்படி பிரிச்சிருக்கு. ரோ வைஸ்ல பிரிச்சு, காலம்ல பிரிச்சுன்னா சைட் பை சைடு வந்து உங்களுக்கு பிரிச்சு. So you can divide the screen. எனக்கு இல்ல இந்த வெப்சைட் வந்து நான் 74% கொடுக்குறேன், இதுக்கு வந்து நான் 25% கொடுக்குறேனால you can do that. புரிஞ்சுதா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நான் வந்து வெப்சைட்டுக்கு தான் போகணும்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், என்கிட்ட வந்து நிறைய பேஜஸ் இருக்கு. நீங்க வந்து நிறைய பேஜஸ் இருக்குன்னா அதையும் நீங்க வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பாருங்களேன், ஒன்று வந்து டேபிள் அப்படிங்கிற ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து இமேஜ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். இமேஜ் உங்களுக்கு நான் நடத்திட்டேன். இது வந்து உள்ள
இங்க பாருங்க, இப்போ இங்க பாருங்களேன், இதுதான் என்னோட ஃபைல் நேம். ஃப்ரேமை வந்து ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஒரு பாதியில எனக்கு ஒரு பேஜ் வியூ ஆகணும், இன்னொரு பாதியில எனக்கு இன்னொரு பேஜ் வியூ ஆகணும். சரிங்களா? அப்ப என்ன போட்டிருக்கேன், ஃப்ரேம் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபைல் நேம் .html. ரெண்டாவது வந்து பாருங்களேன், ஃப்ரேம் சோர்ஸ், இது வந்து என்னோட இன்னொரு ஃபைல் நேம், தட் இஸ் ப்ரோக்ராம் இமேஜ். ஒன்று வந்து டேபிள் இருக்கிற ஒரு ஃபைல், இன்னொன்று வந்து இமேஜ் இருக்கிற ஃபைல். அப்போ அது ரெண்டுமே எனக்கு இந்த விண்டோவில் ஹாஃப் ஆஃப் செஷனில் வியூ ஆகும். ஸோ அதான் நான் வந்து காலம்னே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து வியூ ஆகும். உங்களுக்கு புரியுதா? ஃப்ரேம் அப்படிங்கிறது உங்களோட இதை என்ன செய்யலாம், பேனலில் டிவைட் பண்ணிட்டு யூ கேன் ஃபிட் த HTML files in that. இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு வெப்சைட்டை லோட் பண்ணணும்னாலும் யூ கேன் லோட் இட். தட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ I'll refresh this. Fine? புரியுதா? சரி, ஃப்ரேம்ஸ் புரிஞ்சிச்சு இல்லை? எல்லாமே சிங்கிள் லைன் தான் இருக்கும். நான் ஆக்சுவலி எல்லா கோடுமே உங்களுக்கு டைப் பண்ணி தான் காமிச்சேன், டைம் இல்லை. ஸோ வீடியோ மட்டும் உங்களுக்கு அப்படியே காமிச்சேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறம் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்த்தது வந்து ஃப்ரேம் பார்த்தோம். ஃப்ரேம் வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம். ஐ ஃப்ரேம் ஒன்று இருக்கு. See that? ஓகே, திஸ் இஸ் ஐ ஃப்ரேம். இந்த ஐ ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு முதல்ல ரன் பண்ணி காமிக்கிறேன். Then you will understand what is that. Okay, can you see this? ஐ ஃப்ரேம் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன்ப்பா. இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் மாதிரி தெரியுதா? அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், இனிமே நீங்க வெப்சைட்டை பார்த்து யோசிக்கணும். இங்க ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஒரு பாக்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அந்த பாக்ஸ் எவ்வளவு ஹைட் இருக்கணும், இது இந்த பாக்ஸ் இதோட முடிஞ்சிச்சு பாருங்க. இதோட width வந்து இவ்வளவுதான் இருக்கு, அந்த ஹைட் இதோட முடிஞ்சிச்சு. இட் இஸ் நாட் ஃபார் த என்டையர் ஸ்க்ரீன் இல்லைன்னு போடல. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன போர்டு இருக்க போகுது, இந்த பாக்ஸை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு ஹைட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் போது, விட்த்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் போது. ரெண்டாவது இங்க பாருங்களேன், இன்னும் என்ன நோட்டீஸ் பண்றீங்க இல்ல? இப்ப இங்க பாருங்களேன், ஆக்சுவலி இது மூணுமே என்னோட HTML ஃபைல் உள்ள வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இமோஜின்னு கிளிக் பண்ணனா இங்க இமோஜிஸ். இதுக்கு நான் வந்து ஆக்சுவலி இந்த HTML பேஜ்ல நான் கோட் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஓகேவா? இமோஜி டிஸ்ப்ளே பண்றதுக்கு நான் கோட் எழுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது என்னோட HTML பேஜ் இங்க லோட் ஆகுது. லிங்கை கிளிக் பண்ணும்போது அட்ரிபியூட்ஸ், இது நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணா கூகுள் போகும். அதே மாதிரி இமேஜ்லயும் லிங்க் செட் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணா போகும். இது ரெண்டுமே நான் டீச் பண்ணேன், பட் வேற இமேஜ் வச்சு உங்களுக்கு டீச் பண்ணேன். லிங்க், வீடியோ நீங்க இப்பதான் பாத்தீங்க. ஸோ நான் அது ஏதோ ப்ராப்பரா ஏதாச்சும் அட்ரஸ் சரியா ஃபிட் ஆக மாதிரி இவ்வளவுதான். புரியுதா? இது இந்த ஐ ஃப்ரேமுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இது எப்படி இப்போ கோட் பண்ணணும்? லெட்ஸ் see the code. ஆங்கர் டேக் மோட் யூஸ் பண்ணிருக்கோம், கரெக்டாமா? பண்ணிருக்கோமா? இது என்னது? இந்த இமோஜி, லிங்க், வீடியோ இருக்கிறது என்னது? ஆங்கர் டேக். அப்ப ஆங்கர் டேக்கோட H ரெஃபரன்ஸ்ல என்னோட HTML ஃபைலோட பாத்தை வந்து கொடுத்துருவோம், கரெக்டா? அவ்வளவுதானே கோடு? அவ்வளவுதானமா? ஸோ சீங்க இதை பாருங்க, H ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபைலும் இதே இடத்துல தான் இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டாவே நான் ஒர்க் அவுட் பண்ற கரண்ட் ஃபைலும் இப்போ நான் அட்டாச் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே ஒரே ஃபோல்டர்ல தான் இருக்கு, வேற வேற ஃபோல்டர் உள்ளதெல்லாம் இல்லை. அதனால நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் 13 வந்து இமோஜி, ப்ரோக்ராம் 6 வந்து லிங்க், இன்னொன்று வந்து வீடியோ. இது நான் பேரை சேஞ்ச் பண்ணிருக்கேன். அது எப்போ அந்த ப்ரோக்ராம் இது இருக்கு பாருங்க. வீடியோ வந்து இட் இஸ் PRG12 வீடியோ. I finished. I'll save this one. We'll go here, refresh this page. Can you see it now? Yes. ஒண்ணுமே இல்லை, அதை பாருங்க. மேல இருக்கிற மூணுத்துக்கும் முதல்ல ஆங்கர் டேக் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஆங்கர் டேக் போட்டுக்கோங்க. இதுல மிச்சம் மட்டும் என்னங்கிறது சொல்றேன். இதுதான் ஐ ஃப்ரேமோட கமாண்ட். இங்க சோர்ஸ்ல நான் எதுவும் அட்ரஸ்லாம் எதுவும் கொடுக்க போறதில்ல. பட் உங்களுக்கு எல்லாம் ஐடி கார்டு இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு வந்து செட் பண்ண போறோம். நேம் ஐடின்னு சொல்றது போல இங்க வந்து கிளாஸ்னு ஒன்று சொல்லலாம், நேம்னு ஒன்று சொல்லலாம்,
சிஎஸ்எஸ்ல போனா ஐடி அந்த மாதிரி இருக்கும். இங்க நேம் வந்து ஒரு பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸுக்கு வந்து ஹைட் வந்து 500 பிக்சல், ஒடுத்து வந்து 500 பிக்சல். இது எல்லாமே கொண்டு போய் நான் எங்க கனெக்ட் பண்ணிக்க போறேன்னா ஆங்கர் லிங்க்ல டார்கெட் இருக்கு இல்லையா, டார்கெட்ல போய் இந்த பாக்ஸ்ல, அதாவது இந்த ஆங்கர் லிங்கை கிளிக் பண்ணா இங்க இருந்து லோட் ஆகிற பேஜ் வந்து இந்த பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சாமா? ஸோ தட்ஸ் ஆல். இதோட ஐஃப்ரேம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்துட்டு we will see the afternoon session. ஓகேவா? லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டோம். யூ கேன் கோ நவ. இதெல்லாம் ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாருமே சைன் போட்டீங்களா? அப்ப யாரையாச்சும் சைன் போடாம அவங்க நேம் யாராச்சும் இல்ல லிஸ்ட்ல இல்ல அப்படின்றவங்க மட்டும் இங்க இருங்க. மீதி எல்லாம் இப்ப லஞ்சுக்கு போலாம். லஞ்ச் அகைன் திருப்பி அந்த ஆண்டகால் ஃபர்ஸ்ட் வந்தீங்கல்ல, அங்க 2 o'clock அங்க வந்துடணும். சரி, சாப்பிட்டு முடிஞ்சாலும் சீக்கிரம் வந்துடுங்க.
ஓகே ஃபைன். ஸோ மார்னிங் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எல்லாரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, ஜஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபைன். ஸோ மார்னிங் பார்த்தது வந்து அதோட கண்டினியூஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். யூ சி a small project தான், ரொம்ப ஸ்மால் தான். இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் டூயிங். ஓகே, அது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மார்னிங் நான் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் எடிட்டர் என்ன காமிச்சேன் உங்களுக்கு, நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு நான் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சேன். அதுதான் நம்ம நோட் பேடில் பண்ணிட்டு ஸோ நான் இப்போ இன்னொரு எடிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அது விஷுவல் கோட். அது ஸோ இதுதான் விஷுவல் கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டுனா உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு ஓப்பன் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர், நான் டெஸ்க்டாப்னா ஃபோல்டர் வச்சுருக்கோம். HTML. ஸோ திஸ் இஸ் மார்னிங் நம்ம பண்ணது எல்லாமே இதுதான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே என்டையராக இங்கே ஓப்பன் ஆகிடும். சரிங்களா சரிங்களா மார்னிங் ஒரே ஒரு ஃபைல் தான், HTML ஃபைல் தான் மார்னிங் வச்சுருந்தோம். ஸோ பாருங்க, இதுதான் இந்த கோட் தான் இருக்குது கரெக்டா. ஸோ இதுதான் அவங்களோட இருந்துச்சு. ஸோ இதுதான் அவங்க இருக்குது. ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா ஐ வில் மேக் ஒன் மோர் HTML ஃபைல். ஓகே, ஐ வில் புட் fine. So I put என்ன சும்மா வருது just project one more HTML அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்எம்எல் சிம்பிள் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா கோட் எல்லாமே டிஃபால்ட்டாகவே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்துடும். சரிங்களா ஓகே. The first row is free. கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க first row is free. சரிங்களா. ஸோ இங்கே ஹெட்டர் டேக் இருக்குது, இங்கே டைட்டில் இருக்குது. இங்கே டைட்டில் வேணும்னா நம்ம வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் கொடுக்கும்போது அந்த ரன் பண்ணும்போது ப்ரௌசரில் டேப்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஐ ஷோ யூ நோ. ஸோ ஐ கிவ் த டைட்டில் லைக் ஜஸ்ட் ஐ கிவ் அனிமேஷன். அது வரைக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பாடிக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறேன். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஃபார் தட் அட்ரிபியூட் தெரியுமா? நான் வருவாங்க body background set பண்ணலாம். background so அது பண்ணா background. இப்போ இந்த இமேஜ் நான் போட நீங்க வைக்கணும். so நான் இன்னொரு இந்த இமேஜ் எல்லாம் இருக்கு. let me copy the image first and then I'll put it down here.
ஸோ இதெல்லாம் என்னோட இமேஜஸ். ஸோ இதில் வந்து இந்த இமேஜை கொண்டு வந்து நான் பேக்ரவுண்டுக்கு வந்து செட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ வெல்கம் பேக். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைல். ஸோ ஏற்கனவே நம்ம இது மார்னிங் வந்து இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான இமேஜஸ் வந்து அதில் போட்டுருவேன். அவ்வளோதான் படிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ போர்டில் இருக்கேன். ஸோ BG தான் இருந்ததுங்க. ஸோ அது இங்கே பாருங்க, நம்ம போட்ட உடனேவே இங்கேயும் உங்களுக்கு வந்துடும். இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் வாட் இஸ் த இமேஜ். எந்த ஃபோல்டரில் இருக்குது பாருங்க. என்னோட ப்ராஜெக்ட் பண்ணி இந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்கு வெளியே இருக்குது. அப்போ கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்லணும், இமேஜஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும். நான் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா பேக்ரவுண்ட். ஸோ இங்கே இடத்துல இமேஜஸ், எஸ். இதில் எனக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதுவே காமிக்கிறது பாருங்க. விஷுவல் ஸ்டுடியோ போர்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த இமேஜ் வேணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஃபைன். ஸோ இது வந்து நான் சேவ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிறது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இமேஜ் has got loaded. ஆனா எப்படி லோட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பாருங்களேன். இங்க ஒரு இமேஜ் தெரியுது, இங்க ஒரு இமேஜ் தெரியுது, இந்த இடத்துல ஒன்று தெரியுது, இந்த இடத்துல ஒன்று தெரியுது. இப்போ தெரியுதுங்களா? The image is repeated for multiple times. நமக்கு இப்படி வேணுமா? நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து it has to be full with cover ஆகி நமக்கு இமேஜ். ஆனா இங்க வந்து ஒரு few seconds அப்புறம் போயிட்டு ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைலிங் எழுதலாம். இப்போ எழுதலாம்னா இது வந்து ஸ்டைலிங் என்னது? CSS. சரியா? CSS மூணு விதமாக எழுதலாம். ஒன்று அந்த டேக், நம்ம நிறைய டேக் யூஸ் பண்ணுறோம், அந்த டேக்லேயே எழுதுறேன் அப்படின்னா அது இன்லைன் CSS. ஹெட்டில் போயிட்டு ஸ்டைல்னு ஒரு டேகை ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற டேக்ஸ் எல்லாம் சேர்த்து காமனாக அங்கே எழுதுறேன்னா அதுக்கு பேர் வந்து இன்டர்னல் CSS. இல்ல நான் CSS ஷீட்டே தனியா வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்றது .css னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதை வந்து இந்த HTML ஷீட்டோட லிங்க் பண்ணிக்கிறேன். CSS ஷீட் தனியா இருக்கும், HTML ஷீட் தனியா இருக்கும், ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அதெல்லாம் CSS இது எக்ஸ்டர்னல் CSS. ஸோ CSS வந்து ரைட் பண்றது த்ரீ டைப்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த டேக்லே எழுதுனா இன்லைன், அது எந்த டேக் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பாடிக்கா இருக்கலாம், ஹெட்டிங்கா இருக்கலாம், இமேஜ்க்கா இருக்கலாம், லிங்க்குக்கா இருக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் எதுக்கா வேணாலும் இருக்கலாம். அந்தந்த டேக்லேயே நீ எழுதுனா அதுக்கு பேர் வந்து இன்லைன். மேல ஹெட் பார்ட்ல வந்துட்டு ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி எழுதுனா அது இன்டர்னல். நான் HTML ஷீட்ல CSS கோட் எங்கேயுமே எழுதல, வெளியில ஒரு ஷீட்ல எழுதிட்டு இந்த ஷீட்டோட லிங்க் பண்ணேன் அப்படின்னா அது பேர் எக்ஸ்டர்னல். ஸோ we have 3 types of styling. ஒன்று என்னது? இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இப்போ நான் பண்ண போகிறது இன்டர்னல். ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் a separate sheet. அது நம்ம ஃபியூச்சர் ப்ரோக்ராம் நான் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டர்னல் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நமக்கு இப்படி வேண்டாம். பேக்ரவுண்ட் செட் பண்றதுல ப்ராப்ளம் வருது, எனக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன செய்யணும்? அது எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. நோ ரிப்பீட். இதுதான். ஸோ இதை எங்க எழுத போறேன்னா I will go to my code. என்னோட ஹெட் டேக் போயிடுவேன். This is my
ஓகே. ஸோ இந்த இடத்துல ஐ வில் ஜஸ்ட் புட் ஹியர் நம்ம ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டைலோட என்ன என்ன நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இந்த டேக்ல என்ன பிரச்சனை இருக்கு? பாடிங்கிற டேக்ல தான் என்ன பண்ணிருக்கோம்? பேக்ரவுண்ட் செட் பண்ணிருக்கோம். அப்போ எந்த டேக்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு? பாடி டேக். சரியா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து பாடி டேக்குக்கான ஒரு இதை வந்து நான் இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நான் என்ன சூஸ் பண்ணணும்? நோ ரிப்பீட் சூஸ் பண்ணணும். இதுதான் பாடியில நமக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த பாடிக்கு நான் இங்கே பாருங்க, பாடி அப்படிங்கிற ஸ்டைல வந்து பாடி ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு பாடிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டினா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ண உடனே இது பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? ரிப்பீட் ஆகல. முன்ன வந்து என்னாச்சுன்னா இமேஜ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிடுது. இப்போ என்னாச்சு? ரிப்பீட் ஆகல. ஆனால் எப்படி இருக்கு? எனக்கு இந்த இமேஜ் வந்து என்ன ஆகணும்? ஃபுல் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. சரிங்களா? பேக்ரவுண்ட் சைஸ் என்ன செஞ்சிருக்கேன்? 100% and 100%. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். Save this, run the file. அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸடா ஸ்க்ரீன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டோட வந்து ஒரு சின்னதா விசிபிள் ஆச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்? அதை வந்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து 100% ஹைட் அண்ட் விட்த் எந்த ஸ்க்ரீனுக்கு வந்து கவர் ஆகும். ரெண்டாவது என்னது? அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் பண்ணிடுங்க. ஸ்க்ரால் இல்லாதனா எவ்வளோ தூரம் பேஜ் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் அட்டாச்மெண்ட் முடிஞ்சுதுங்களா? கிளியர்? புரியுதா? ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வெப்சைட்டுக்கு நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வரும். உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதை கூட நீங்கள் ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, I have 3 images. அந்த இமேஜஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் இமேஜ். வாட் ஐம் ஹேவிங் இஸ் ஜிப் இமேஜ். ஸோ நான் வந்து இப்போ அந்த ஜிப் இமேஜை ஃபஸ்ட் இங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன கோட் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ பாடி டேக்குள்ள நான் ஒரு இமேஜை அட்டாச் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ
அப்போ இமேஜ் நமக்கு இந்த பேர் நமக்கு தெரியும். இமேஜ் என்னது? சோர்ஸ். சோர்ஸ்ல வந்து நீங்க எந்த இமேஜ் அட்டாச் பண்றீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த விட்த் என்னன்னா அந்த இமேஜுக்கு எவ்வளவு பிட்ஸ் வேணும்? விட்த்னா இந்த சைஸ்ல நம்ம விட்த்னு சொல்றோம். அதுக்கு அந்த இமேஜுக்கு எவ்வளவு பிட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். 92% அப்படி கொடுத்துருக்கேன். Let us see how it is. என்ன தப்பு பண்ணிருக்கேன்? நல்லா பாருங்க. இங்க வந்து அந்த ஏங்கிறது இமேஜஸ் போல நான் கவர்மெண்ட் இமேஜ் பண்ணது அந்த இமேஜஸ் போல. இந்த ப்ராஜெக்ட் நான் அதை எங்க வச்சிருக்கேன்? இமேஜஸ் அப்படிங்கிற போல்டர் போல. ஸோ ஐ நீட் டு மென்ஷன் இமேஜஸ். ஓகேவா? அது போல்டர்ல உள்ள இருந்தது நான் அப்படியே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ தட்ஸ் மிஸ்டேக். HTML. What is the command? Break. ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணலாம். break order. Fine. The dog has to run right. அது ஒரே பிளேஸ்ல இருக்கு. ஜிப் இமேஜ் வச்சுக்கேன். மார்க்கியோ ஒரு டேக் இருக்கு இல்லையா? மார்க்கியோ டேக். remember மார்க்கியோ வந்து அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இப்படி ரன்னா இருக்கும். இல்லைன்னா இப்படி ரன்னா ஆகும். இல்லை இப்படி வரும். ஸ்க்ரால் கீழே வரும். இல்லைன்னா மேலே போகும். லெஃப்ட் ரைட்டு. அதை வந்து இமேஜ் அப்ளை பண்ணலாம். இந்த டாக் வந்து எப்படின்னா ரன் ஆகுற மாதிரி இருக்கும். அதை நம்ம இங்கே ஃபிட்டிங் பண்ணணும். சரிங்களா? எப்பவுமே இது வந்து லெஃப்ட் சைடு. நம்ம எழுதுறது எப்படி எழுதுவோம்? லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம். சரி, இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போ டாக் வந்து ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இட் ஹேஸ் டு ரன் டுவர்ட்ஸ் ரைட். மார்க் எந்த டைரக்ஷன்ல போடணும்? லெஃப்ட்ல போடணும், ரைட்ல போடணுமா? லெஃப்ட்ல போட்டா டாக் பின்னாடி ரன் ஆகும். ரைட்ல போட்டீங்கன்னா ஃபார்வர்ட்ல ரன் ஆகும். ஸோ மார்க்கோட இந்த டைரக்ஷன் வந்து எப்படி போடணும்? ரைட்டுக்கு போடணும். ஃபைன். I put it here. Fine. Marking direction வந்து ரைட்ல போட்டிருக்கேன் நான். ஸோ மார்க்கிங் டேக் நான் க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு இவ்வளவு புரியல? ஒன்றும் பண்ணல. ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணிருக்கேன். மார்க்கிங் டைரக்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கேன்? ரைட்ல கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். Can I see this? Okay. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டாக் வந்து இங்கே மவுண்டைனுக்கும் மேலே டாப்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது bring the dog down to the road. Fine. ஸோ நம்ம பிரேக் கமாண்ட் வந்து அப்ளை பண்ணி பார்த்து ரோடு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். Fine.
இப்போ இந்த டாக் முன்னாடி எனக்கு கேட் போடுறோம். அந்த கேட்டை தொடர்த்திட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எலியை தொடர்த்திட்டு போங்க, பூனையை தொடர்த்திட்டு ஸோ சரிங்களா? இந்த வாக்கிய வந்து டைரக்ஷன்ஸ் வந்து ரைட் இருக்கு, லெஃப்ட் கொடுத்தா எல்லாம் லெஃப்ட்ல போகும், டாப் கொடுத்தீங்கன்னா டாப், பாட்டம். நீங்க அனமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மார்க்யூட்டர். சரிங்களா? புரியுதா? ஒரு சின்ன அனிமேஷன் வருது. ஓகே, you see this same நான் ஒன்று பண்ணேன்னா மீதி இருக்கிற இமேஜஸ் தான் பசங்கள்ட்ட கொடுத்து மீதி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். So for that I keep this same. உள்ள இருக்கிற கோட் எதுவும் மாறாது. Same thing but different. Okay. Fine. நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கோட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. யூ கேன் டேக் த கிளிக் ஆன் இட். இதை நோட் பண்ணிக்கிறதா நோட் பண்ணிக்கோங்க. We will give you some time for last 1 hour time. அப்போ நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபைன். இப்போ வந்து ஸ்பீக்கர் போடுங்க. இவ்வளோதான். நீங்க வந்து 2 பீப்புளாக எடுத்துக்கோங்க. Fine. So you share this images. So நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
கொடுக்குறியான்னு கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கி எந்த வெப்சைட் எடுத்தாலும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ லெட் அஸ் see how to create that registration form. நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால தெரிஞ்சிருக்கும். அண்ட் anyhow we will see it here. என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு, எப்படி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து HTML யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம வந்து கால் பண்ணலாம் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த இதுல நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிறது எக்ஸ்ப்ளோரர்ல துவங்கிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லாஸ்டா இங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இங்க போயிட்டீங்கன்னா இந்த HTML snippets நீங்க HTML போட்டீங்கன்னாலே இங்க நிறைய லைப்ரரி HTML ரிலேட்டட் லைப்ரரிஸ் வந்து காமிக்கும். இதுல HTML snippets பாருங்க. இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இங்க இன்னொரு இன்ஸ்டால் பண்ணிருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க இந்த HTML ஃபைல் இருக்குங்களா, அதை சேவ் பண்ணும்போது அந்த சர்வர்ல அப்டேட் ஆயிடும். சரிங்களா? நான் அந்த நோட்பேடும் வெப் ப்ரௌசரும் போடும்போது என்ன பண்ண HTML ஃபைல் தனியா சேவ் பண்ணுவேன். வெப் ப்ரௌசர் போய் F5 பிரஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பேஜை ரீலோட் பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு ஒரு கிளிக் பண்ண பாருங்க. அந்த ப்ராப்ளம் சொல்ல முடியாது, அது தேவையில்லை. ஏன்னா லைவ் சர்வர்ல ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண உடனே வெப் ப்ரௌசர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். சரிங்களா? ஸோ இட் வில் பி somewhat easy compared to நோட்பேட்ல பண்றதை விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இட் இஸ் somewhat easy to do it. Fine. So we will to go to the project now. So இங்க போயிட்டு as usual நீங்க இங்க போயிட்டு எல்லாம் போட்டுட்டு தேவையில்ல. போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா பாருங்க இந்த கோட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு லோட் ஆகும். சரிங்களா? இதுல வெப்சைட்டை வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம்.
டி டிடின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வந்து 3 ரோ இருந்துச்சு இல்லைங்களா? ஃபைன். டிடி நமக்கு எத்தனை இருந்துச்சுமா? 3 டிடி இருந்ததுங்களா? ஓகே, பாருங்க டேபிள் டேக் ஓபன் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க டிஆர் டிடி இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஸோ இப்போ இந்த பிபிடியில் நமக்கு என்ன இருந்தது? நேவா ஏஜ் சேலரி அந்த இதை அப்படியே இங்கே கொடுத்துடலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்னது? நேம். ஓகே, ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நேம், ஏஜ், சேலரி ஆக்சுவலி இருக்கு, டேபிள் இருக்கு. டேபிள் மேல பாடி கொடுக்கல, ஏதாச்சும் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டேபிள் டேக் போயிடலாம். இங்க வந்து பார்டர் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? pixel thickness இருக்கிற மாதிரி பார்டர் நான் கொடுத்துருக்கேன். Can you see this? Can you see this? Fine. So, go to this image. நீங்க என்ன இருக்கு? ஒரு row தான் create பண்ணிருக்கேன். இப்போ அடுத்த row நம்ம create பண்ணணும். அப்ப இதுதான் first row, 3 columns இருக்கு. Fine. அப்ப நமக்கு எத்தனை row இருக்கு? இன்னும் 3 row போடணும். With same 3 columns, right? நான் இப்படியே கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல 3 காலம்ஸ் இருக்கு. அதே தான் எல்லாத்துக்கும் வர போகுது. காப்பி தி சேம். நல்லா பாருங்க. 1 இங்க 2 3. So இதுதான் போடுது. மேல நம்ம இது பண்ணியாச்சு. I'll save this document and let's see what is the output for the browser. Can you see this? என்ன இப்போ நான் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். உள்ள வந்து நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ செல்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? Now you can see this. See here, the table looks very congested. There is no space between
between cell to cell. நேம் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்துட்டு இது ஒரு செல்லு, இந்த செல்லுக்கும் இங்க பக்கத்துல இருக்க செல்லுக்கும் there is no space. It looks very congested, right? So இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா we go for cell spacing. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கிற கேப். எங்க போகும்போது பார்டர் போட்டோம் இல்லைங்களா, அது பக்கத்துல pixel கொடுத்து பார்க்குறேன். How would it looks? Can you see this? There is much gap between meter. ஆனா you can see this. லெட்டர் பாருங்க, இந்த லெட்டரை சுத்தி எந்த ஸ்பேஸ்மே வெரி கன்ஜஸ்டட். See here, the pen அப்படியே நெருக்கமா. நீங்க ஏன் இந்த ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன்னா you have to understand that the property understand பண்ணி செல் ஸ்பேசிங். அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் செல் ஸ்பேசிங். ஸோ இந்த மாதிரி அந்த லெட்டர் வந்து there is no space around the letters. அப்போ அதோட பேர் வந்து செல் பேடிங். அந்த இதில் நமக்கு வந்து சேஞ்சஸ் வேணும்னா எனக்கு go for செல் பேடிங். That's all. Can you see this? எனக்கு இப்போ இதுக்கு மேல ஒரு ரோ வேணும். இங்க பாருங்க, முதல்ல எனக்கு இது வந்து வேர்ல ஹெடிங் இல்லையா, பக்கம்லாம் இருக்கு, அது வேர்ல இருக்கும். என்ன செய்யலாம்? TH. அப்போ இந்த இடத்துல மட்டும் we need to put for TH. Fine. இந்த இடம் மட்டும் அது மட்டும் நான் எதையும் வர மாட்டேன். சரிங்களா? அதே வழியா இருக்குது. எனக்கு இதுக்கு மேல ஒரு வேர் வேணும். That has to be like employee detail அப்படின்னு எனக்கு ஹெட்டிங் வேணும். அப்ப அதுக்கு மேல ஒரு வேர் போடலாங்களா?
அந்த டேபிளுக்குள்ள ஃபர்ஸ்ட்ல டிஆர் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டிடி அப்படின்னு மென்ஷன் பண்ணி எம்ப்ளாயி டீடைல் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ இங்க நம்ம யூஸ்வலா மற்ற ரோல்லாம் எத்தனை டிடி இருந்தது? 3 இருந்தது. ஏன்னா 3 காலமுக்கும் 3 இருந்தது. ஆனா எனக்கு இங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ரோ எல்லா காலமுக்கும் சேர்த்து காமனா வந்து டைட்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். சரியாப்பா? காமனா டிஸ்ப்ளே ஆகும். அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த டிவி இருக்கு பாத்தீங்களா, அந்த டிவியில வந்து நமக்கு எத்தனை காலம் வந்து காமனா டிஸ்ப்ளே ஆகும்? 3 காலம் காமனா டிஸ்ப்ளே ஆகும். அப்ப காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 3 இப்படி போட்டோம் அப்படின்னா you see the code here. இதுதான் அது ஒரே லைன் அதுதான். This is only one row. Can you understand this? Could you understand this? This is the first row. This is the first row. இந்த இதுல வந்துட்டு நம்ம யூசுவலா எல்லா ரோலையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? 3 டிடி போட்டிருப்போம். 3 டிடி போட்டிருப்போம். சரிங்களா? இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த டைட்டில் வந்து it has to be common for all the 3 columns. சோ நான் இங்க போட்டிருக்கிறது ஒரே ஒரு டிடி மட்டும் தான் போட்டிருக்கேன். அது பக்கத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா column span equal to 3 அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் ரோல அந்த டிடில டிஆர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். டிடில column span equal to 3. இப்போ உங்களுக்கு வந்து 4 காலமுக்கும் காமனா அந்த டைட்டில் டிஸ்ப்ளே ஆகணும்னா போட்டுக்கோங்க. ஆனா என் டேபிள்ல வந்து 3 காலம்ஸ் தான் இருக்கு. அந்த 3 காலம்ஸ்க்கு காமனா அந்த டைட்டில் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதனால column span equal to என்ன சொல்றேன்? 3 அப்படின்னு. சோ எம்ப்ளாயி டீடைல். சோ அங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. பாருங்க. இங்க பாருங்க. எம்ப்ளாயி டீடைல். இப்போ இந்த எம்ப்ளாயி டீடைல் எனக்கு சென்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். இந்த லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. That's a tab which is known as center. அப்ப என்ன தேவை அந்த நான் எம்ப்ளாயி டீடைல் முன்னாடியும் பின்னாடியும் சென்டர் அப்படிங்கிற டேக் போட்டீங்கன்னா அது சென்டர்ல வந்துடும். சரிங்களா? எம்ப்ளாயி டீடைல் இங்க இருக்கு பாருங்க. எம்ப்ளாயி டீடைல். இந்த எம்ப்ளாயி டீடைல் இருக்கு இல்லையா, இந்த வேர்டுக்கு முன்னாடி சென்டர் டேக் ஓபன் பண்ணுங்க, பின்னாடி வந்து அந்த சென்டர் டேக்கை க்ளோஸ் பண்ணுங்க. சரி, இங்க நான் இங்க வந்து எனக்கு கொஞ்சம் போல்டா டிஸ்ப்ளே ஆகும். டிஹெச் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது உள்ள இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் வீக்ல உள்ளது, செகண்ட் 2 ஹவர் முடிஞ்சோட என்ன வரணும்? பிரேக் வரணும். அப்ப போட் பாருங்க, இங்க பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டாங்க பாருங்க. ரோஸ் பேன் வந்து கொடுத்தது பிரேக். ஃபர்ஸ்ட் இதுல ஏன்னா இந்த பிரேக் எங்க அப்ளை ஆகுதுன்னா இங்க இருந்தே அப்ளை ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்ம மிஸ்டேக் பண்ண கூடாது. ஸ்கூல் டைம் டேபிள்